கால்வாயினுடைய கரைகள்ல நிறைய முள் செடிகள் இருக்கு, அதையும் சுத்தம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் இந்த தலைமை ஆசிரியர் கிட்ட சொல்றாரு. அவர் சொன்னாரு, அதனால என்ன, எங்க பையங்களை விட்டா 1 மணி நேரத்துல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவாங்க, இந்த கால்வாய் கரையைத்தானே உங்களுக்கு நாங்க சரி பண்ணி கொடுக்கணும், அதையும் செஞ்சிடறோம் அப்படின்னாரு. போய் அந்த பையங்களை எல்லாம் விட்டா அவங்க எல்லாம் ஆளாளுக்கு எல்லாம் முள்ளு செடியெல்லாம் சுத்தம் பண்ணி வேக வேகமா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு அவனுக்கு பக்கத்துல எப்படி நடந்து வந்துகிட்டே இருந்தார். நடந்து வந்துட்டே இருக்கிற போது மண்ணு சறுக்கி அவர் காலு இடறி அப்படி விழுக போயிட்டார். ஒரு பக்கம் அப்படி லேசா விழுகவும் ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பக்கத்துல நின்னவன் அந்த ஆசிரியருடைய கையை பிடிச்சி இழுத்து தடுத்துட்டான். இப்போ அந்த பையனுக்கு ஹெச்எம் காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஹெச்எம் என்ன சொன்னாரு, பரவாயில்லையே, இந்த சின்ன பையன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த போதும் பக்கத்துல வந்த நம்மளையும் கவனிச்சு சமயோஜிதமா உடனடியாக காப்பாத்திட்டான் அப்படின்னு அவனை ரொம்ப பாராட்டி அப்படியே ரொம்ப உச்சி முகந்து சந்தோஷப்பட்டுட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டார். டூரெல்லாம் முடிஞ்சுது, எல்லாரும் பஸ் ஏறி திரும்ப ஊருக்கு வந்துட்டாங்க. பள்ளிக்கூடம் அடுத்த 1 நாள் 2 நாள் விடுமுறை முடிஞ்சு மீண்டும் பள்ளிக்கூடம் திறந்துச்சு. இந்த பள்ளிக்கூடம் திறந்த அன்னிலேருந்து காலையில் ப்ரேயர் ஹாலில் ஆரம்பித்து விளையாடுற மைதானத்துலேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து லேப்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த பையன் இந்த ஹெச்எம் இப்போ இருக்காருன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா, நான் தான் இவன் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான். இந்த செய்தி ஹெச்எம் காதுக்கு போச்சு. அவருக்கு இந்த பிரச்சனை புரிஞ்சிருச்சு. ஓஹோ, நம்ம ஏதோ 2 பேர் 4 பேர்கிட்ட இவனை பற்றி பாராட்டி பேசுனது அவன் மனசுக்குள்ளே தப்பாக போய் விழுந்துருச்சு போல அப்படின்னு புரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஹெச்எம் என்ன பண்ணாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவன் விளையாடிட்டு இருக்கிற கிரவுண்டு பக்கமாக வந்தார். என் கூட ஒரு இடத்துக்கு வரியா அப்படின்னாரு. ஓ வரேன் சார் அப்படின்ட்டு அவரோட 2 வீலர்ல இவன் ஏறி உக்காந்துக்கிட்டான். நேராக அங்கேருந்து கூட்டிட்டு இவங்க ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஆறு அதுக்கு கரைக்கு வந்தார். அந்த கரை மேலே உச்சியில் இவர் நின்றுக்கிட்டாரு. இவனை பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு, என்னை இப்போ பிடிச்சி தள்ளி விடு பார்ப்போம் அப்படின்னாரு. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு, சும்மா தள்ளி விடுறா அப்படின்னாரு. இவன் டக்குன்னு தள்ளிட்டான். தண்ணிக்குள்ளே போய் விழுகிறாரா, தண்ணியில் ஆத்தனுடைய இந்த கரையில் நீந்த ஆரம்பித்தவர் அந்த கரை வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து நீந்தி இந்த கரையில் வந்து கரையேறி மேலே வந்தார். இவன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். அப்போ அவர் சொன்னார், இது எவ்வளோ பெரிய ஆறு, இதையே நான் நீந்தி போயிட்டு திரும்ப வந்துட்டேன். ஒருவேளை நீ என்னை பிடிக்காட்டி கூட அந்த கால்வாய்க்குள்ளே நான் விழுந்திருந்தாலும் ஒன்றும் தண்ணியோடு நான் போயிருக்க மாட்டேன், எந்திரிச்சு வந்திருப்பேன். ஏதோ அந்த நேரத்துக்கு நீ எனக்கு உதவி பண்ணினேன்னு நான் உன்னை பாராட்டினேன். அந்த பாராட்டு உனக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை தரும்னு நான் நினைக்கவே இல்லை. எப்பவுமே நம்மளால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற நினைப்பை இத்தோட நிறுத்திடு, சரியா அப்படின்னு ஆசிரியர் மாணவனுக்கு பாடம் சொன்னார். மாணவனும் தன்னுடைய தவறை உணர்ந்தான்.